பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. போன வெள்ளிக்கிழமை நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வைரலாக ஆகிடுச்சு. நான் அவ்வளோ வைரலாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது நம்முடைய நாட்டில் எப்படி சாத்தான் சபைக்குள் விளையாடுகிறான். சினிமா பாடல்களையே பாடி இது பரிசுத்த பாடல் என்றும் ஆவிக்குற பாடல்கள் என்றும் சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டில் பல இடங்களில் புகழ்பெற்ற இல்லைன்னா புகழ் பெரும்படிக்கான வேலைகளில் புகழ்பெற்ற பாஸ்டர்களும் புதுசாக முளைச்சி வருகின்ற பாஸ்டர்களும் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு தான் நான் அந்த வீடியோ செய்தேன். புரியுதுங்களா? நீங்கள் எல்லாம் அநேகர் அதை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து அந்த பொருள் விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? செழிப்பின் உபதேசம். இப்போ பாருங்கள், அவர் சென்னையில் ஆகஸ்ட் 26 பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடத்த போகிறார். யார்? இந்த மதுரை ஜஸ்டின்ன்றவர். அதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு இல்லை, ஒரு ஆளுக்கு. இப்போ அப்பா அம்மா 3 பசங்க இருந்தாங்கன்னா 5 பேர் 5000 ரூபா கொடுக்கணும். 6 மாதத்தில் பணக்காரன் ஆகலாம். இதுதான் அவருடைய கேரண்டி. அதுதான் அந்த பாட்டே பாடுறார். இதுதான் அந்த மீட்டிங்கினுடைய அந்த ஒன் டே அந்த மீட்டிங்கினுடைய இது தீம் சாங். புரியுதுங்களா? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்படுகிறது போல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சுவிசேஷத்தின் ஒளியானது உங்களுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இதயத்தின் மனிதனின் மனக்கண்களை குருடாக்கியிருக்கிறான். பிரியமானவர்களே, உலகத்தினுடைய விஷயங்களை காட்டி 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 மனக்கண் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னும் குருடாக்கி கொண்டே தான் இருப்பான். ஜனங்கள் அதற்கு பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கடா காசு கிடைக்கிது? மோதியினுடைய திட்டத்தின்படி வேலை போகுது, வியாபாரம் போகுது, எல்லாம் போகுது. ஆனால் இப்போ இந்த ஒரு திட்டம் பார்க்கலாமா? ஜஸ்டினுடைய திட்டம். இதை அநேகர் கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். டிஎல்எக்ஸு, அப்புறம் சில்வஸ்டர் ஏசோடியன்றவர், அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தர் செஞ்சு கொண்டே வருகிறார்கள். ஆனால் உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற விதத்தில் அவர்களை வழிநடத்தாமல், காலத்தின் கௌரவத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு வசனத்தின்படி காலத்தினுடைய விஷயங்கள் போதிக்காமல், இதுதான் சாத்தானுடைய ட்ரிக். சாத்தான் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறான் என்று தெரிந்து அவன் எத்தனை பேர்களை வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிக்க முடியும். அதற்குள் ஜனங்கள் போகிறார்கள். உதாரணமாக, அதாவது வெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரம் பார்த்தால் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார் யோவான் தரிசனமாக. அதெல்லாம் வேறு வழக்கம்னா, அதில் ஒரே ஒரு வழக்கத்தை மட்டும் நான் சொல்லி இந்த விஷயத்திலிருந்து வெளியில் வர பார்க்குறேன். அதாவது ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளையை பிரசவிக்க போகின்ற நேரத்தில் இன்னொரு அடையாளம் பார்க்குறார். ஒரு பாம்பை பார்க்குறார். அது அந்த ஸ்திரீயை விழுங்கும்படி காத்திருக்கு. அது என்ன செய்வதாம்? தன் வாளால் ஆகாயத்திலுள்ள நட்சத்திரங்களில் 3 பகுதியை கீழே தள்ளி போடுகிறதாம். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் சொல்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் அநேகரை நீதியின் வழியில் நடத்துகிறவர்கள் ஆகாய நட்சத்திரங்கள். அப்போது நீதியின் மார்க்கத்தில் நடத்துகிறேன் என்று சொல்லுகின்ற இந்த கள்ளபோதகர்கள் தான் சாத்தானுடைய வாளால் கீழே விழுவார்கள். சாத்தானுடைய வாள் என்பது எசேயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. கனம் பொருந்தினவனே தலை, பொய்போதகம் சொல்லுகின்றதே வாள் என்று நம்ம அங்கு பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த பொய்போதகம் என்ற வாளினால் அநேகரை நீதியின் மார்க்கத்தில் நடத்துகின்ற ஊழியக்காரர்களில் 3 பங்கை கீழே தள்ளி போடுவான். அப்போ ஊழியக்காரனை தள்ளி போட்டாச்சுன்னா அவனை பின்பற்றுகின்ற விசுவாசனுடைய நிலை ரொம்ப மோசமான நிலை, அதோ கதி. பிரியமானவர்களே, இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். இப்படி தான் கேட்கிறதுக்கு உண்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும். ஆனால் தேடி பார்த்தாச்சுன்னா அதுக்குள் ஒன்றுமே இருக்காது. பிரியமானவர்களே, அந்த தருணத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம். நாம் எச்சரிக்கையாக இருக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. உலகமெங்கும் ரூத்தின் நாட்களில் அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது போல, ரூத்தின் நாட்கள் நடந்தது போல இருக்கின்ற பஞ்சம் முன்னேறிடும். அது என்ன பஞ்சம்? அது வசனத்தின் பஞ்சம். பிரியமானவர்களே, இதுதான் வசனத்தின் பஞ்ச காலம். வசனம் எங்கேயுமே இல்லை. எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் டான்ஸும் ரியாலிட்டி ஷோ போல் இருக்கிறது. ஒருத்தன் புகை போடுறான். என்னென்னு கேட்டால் செய்யோன் மலையில் புகை போல் இருந்ததுன்னு
அப்புறம் லைட்டுங்க போடுறாங்க, இடிமின்னல் போல் காட்டுறாங்க. இப்படி போலியான விஷயங்களை காண்பித்து தேவனுடைய பிரசன்னம் என்று காட்டி ஜனங்களை வஞ்சிக்கின்ற கூட்டம், சாத்தானுடைய வாள், இப்படியெல்லாம் பெருகிடுச்சு. உண்மையாக வசனம் போதிக்கின்ற இடம், அங்கே கிமிக்ஸும் தேவையில்லை, புகையும் தேவையில்லை, வசனம் ஒன்று இருந்தால் போதும். ஏன்னால் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவன். அந்த வசனத்தை போதிக்கின்ற இடத்துல இதெல்லாம் தேவையில்லை பிரியமானவர்களே. வசனம்தான் நம்மளை கட்டி எழுப்போம். ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லி இந்த காணொலியை முடிக்க பார்க்குறேன். அது என்னவென்றால் இஸ்ரேலுடைய விஷயம். இஸ்ரேலுடைய விஷயத்தை பார்த்தால் நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடக்காதுங்க. ஏன்னா அநேக போதகர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், எம்டி ஜெகனை போல் உள்ளவர்கள் மற்றவங்களும் சொல்கிறாங்க, இதோ வருது இதோ வருது இதோ வருது இதோ வருது, இதோ 3ஆம் உலகப் போர் வருகிறது, அவ்வளோதான், இஸ்ரேலுக்கு தாக்கம் நடக்குது, அது நடக்குது இது நடக்குது. ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றும் நடக்காது. காலம் இன்னும் முன்னாடி நிறைய இருக்குங்க. எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அப்படியே மூச்சு கழுத்து பிடிச்சி பேசப்பட கடன்னு பேசுவாங்க. ஜனங்கள் அவர் இமோஷன் கூட கொண்டு போகிறாங்க. உக்ரைன் ரஷ்யா வார் நடந்த உடனே சொன்னாங்க, இதோ 3ஆம் உலகப்போர். அன்றைக்கும் நான் சொன்னேன், ஒரு உலகப்போர் நடக்கிறது இல்லை. செலன்ஸ்கி, அதாவது உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொன்னார், ஐ ஆம் ஏ ஜூ. இந்த வார்த்தைக்கு 1000 டன் பவர் இருக்குங்க. இன்றைக்கி என்ன நடக்குது? 130 கிலோமீட்டர் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் போயாச்சு. ஒவ்வொரு நாளும் 100கணக்கான ஜவான்கள் ரஷ்யன் ஆர்மியிலேருந்து விட்டு ஓடுறாங்க. அட்டாக் பண்ணுறது ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லை. வடகொரியா கொடுக்குறது, ஈரான் கொடுக்குறது, எல்லாம் அவுடேட்டட் ஆனது. ஆனால் உக்ரைன் போராடி கொண்டே இருக்குது. உக்ரைன்கிட்ட இருக்கிறதெல்லாம் F-16 F-22 வார் பிளைன்ஸ். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் டேங்குங்க, லேட்டஸ்ட் வெப்பன்ஸ், ட்ரைனிங் எடுத்து வராங்க. யூரோப்பிலிருந்தும் அமெரிக்கிலேருந்து கொடுக்கறது. இஸ்ரேலினுடைய பல டெக்னாலஜி, இதெல்லாம் ரஷ்யா கிட்ட கிடையாது. ரஷ்யா பதறியாச்சு. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அகல பாதாளத்துக்குள் போயாச்சு. பொருளாதாரம் பல எம்என்சி கம்பெனிகள், 100 கணக்கில் 1000 எம்என்சி கம்பெனிகள் ரஷ்யா விட்டு வெளியேறியாச்சு. ஜனங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், ஒரு பக்கம் சாப்பாடு இல்லாத விஷயம். 100,000 கிலோமீட்டர் உள்ளே போயாச்சு. இன்னும் இதே இப்படி போயாச்சுன்னா கொஞ்ச நாளில் மாஸ்கோக்கே வந்துடும் உக்ரைன் ஆர்மின்ற மாதிரி ஆச்சு. யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இப்படியே போயாச்சுன்னா புட்டின ஒரு நாள் தலை காணாமல் அப்காண்டா போயிடுவார் அவர். அந்த மாதிரி ஆச்சு. இந்த நிலைமை ரஷ்யா இருக்குது. ஆனாலும் ஈரானுக்கு தோ சப்ளை அந்த சப்ளைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஏன் ஈரான் அட்டாக் பண்ணலை? ஈரானால் முடியாது. எல்லாம் அவுடேட்டட் பிளைன், அவுடேட்டட் இது ஆயுதங்கள். எர்டோகன் அங்கே இருக்கிறாரு, அவர் பின்வாங்கிக்கிட்டே போகிறாரு. கொரியாத விஷயம் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இல்லைங்களா? அவனுக்கு மிசைல் மேற்குக்கு விட்டால் கிழக்குக்கு போவோம், அந்த மாதிரி மிசைல். அதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன நடக்குது? எல்லாருக்கும் இஸ்ரேல் மேலே பயமாயிடுச்சு. நேற்று தினத்தில் ஹமாஸ் விட்ட ஒரு ராக்கெட் சுற்றி ஹமாஸ் பக்கத்திலே இருக்கின்ற அந்த கல்ஃப், அதாவது அந்த கடலுக்குள்ளே போய் விழுந்தாச்சு. நேற்று தினத்தில் இஸ்ரேலாவை எதிர்த்து கிழக்கு லெபனானுக்குள்ளே போய், கிழக்கு லெபனான்றது அந்த எண்டு, அங்கே போய் அட்டாக் பண்ணியாச்சு. 3 பிளேன் போய் அட்டாக் பண்ணி அவங்களுடைய பெரிய ஆர்சனல் கோடவுனே சின்ன பின்னமாக்கியாச்சு. இஸ்புலாவும் அதை ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நடந்ததுன்னு. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரான் வந்து விழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு ஆள் இறந்துருக்கு, அதுவும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இஸ்ரேல் முழு பவரோடு நிற்கிது. ஈரான் வாழை தூக்க மாட்டாங்க. இது இப்படி ஒரு பக்கம் நடக்கும் பொழுது பிரியமானவர்களை இன்னொரு விஷயம் நடக்குது. பிரிட்டனில் லாக்டவுன், இஸ்லாமியர்களுக்கு விரோதமான போராட்டம் எழும்பி கொண்டிருக்கு. கனடாவில் இந்தியர்கள்லாம் இந்த நாடு கெட்டுப்போச்சு, இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்று அங்கே ஒரு குழப்பம் ஆரம்பித்தாச்சு. யூரோப் எங்கும் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான போராட்டம் ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. காலம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று நாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். இந்தியாவில் ஒரு விதமான போராட்டம் வரப்போகிறது, ஜாதி என்ற விஷயங்களில் வரப்போகிறது. அதுக்கு தான் மோடி இந்தியாவை வழிநடத்துகிறார். பிராமணனுக்காக இருக்கின்ற பிரதமர். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் உலகமெங்கும் போராட்டம். நேற்றைய தினத்தில் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? நவ் இஸ்ரேல் இஸ் a too small country. We want to make is a big great Israel. Then only the peace will come in West Asia. அதாவது இப்பொழுது இஸ்ரேல் என்பது ஒரு குட்டி நாடு, இது ஒரு விரிவாக்கப்பட்ட அகண்ட இஸ்ரேலாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான்
மேற்கு ஆசியாவில் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அவர் பிளானை கொண்டு வந்துட்டார். என்னது? லெபனான் இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், சிரியானுடைய ஒரு பகுதி இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், ஈராக்கினுடைய ஒரு பகுதி இஸ்ரேலுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த பக்கம் வந்தாச்சுன்னா ரெட்சி பக்கத்தில் ஹூத்திங்க இருக்கின்ற யமனுடைய ஒரு பகுதி இஸ்ரேலுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் இந்த இது இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆயில் ஷிப்புங்கெல்லாம் போகிற இடம். அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்குது. இதை தங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி பண்ணியாச்சுன்னா இந்த இஸ்ரேலினுடைய அந்த மேப் கிட்டத்தட்ட சவுதி அரேபியா கிட்ட வரும். ஈராக்கினுடைய ஒரு பகுதி எடுத்தாச்சுன்னா ஈரான் கிட்ட வரும் அந்த பார்டர். அந்த மாதிரி வந்து நிற்கும். இப்படி லெபனான் இஸ்ரேலுக்குள்ளே வந்துடும். அது மட்டுமல்ல, 47 இஸ்ரேல் உண்டாக்கும் பொழுது இருக்கின்ற அந்த மேப்பின்படி இந்த பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருந்த டிரான்ஸ்ஜோர்டான் என்ற அந்த இடத்தை அவர்கள் 3ஆக பாகம் பண்ணி, டோட்டல் அந்த ஏரியாவுக்கு என்ன பேர்? டிரான்ஸ்ஜோர்டான். இஸ்லாமியர்களுக்கு ஜோர்டான் என்ற இடமும், கிறிஸ்துவர்களுக்கு லெபனான் என்ற இடமும், யூதர்களுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இஸ்ரேல் என்ற இடமும் தான் கொடுத்தாங்க. ஆனால் லெபனானில் இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் எங்கே இன்னைக்கு? அன்றைக்கு 85% கிறிஸ்துவர்களும் 15% அரபு இஸ்லாமியர்களும் இருந்த அந்த நாடு இன்றைக்கு கிட்டத்தட்ட 10% கிறிஸ்துவர்கள், மற்றதெல்லாம் அரபு இஸ்லாமியர்கள். அது மட்டுமல்ல, லெபனான் நாடு முழுவதும் அந்த கவர்மெண்ட் கையில் இல்லை. பாதி கிட்டத்தட்ட இது ஹிஸ்புல்லா தீவிரவாதி கையில் இருக்குது. சிரியான்ற நாடும் முழுக்க சிரியன் கவர்மெண்ட் கையில் கிடையாது. கொஞ்சம் அங்கே இருக்கின்ற தீவிரவாதிங்க கையில் இருக்குது. கொஞ்சம் இடம் அமெரிக்கா பிடிச்சிருக்கு, கொஞ்சம் இடம் ரஷ்யாவுடைய அண்டரில் இருக்குது, கொஞ்சம் இடம் ISIL கையில் இருக்குது. இப்படி தான் சிரியா இருக்குது. நம்ம நினைக்கிற மேப்பில் பார்க்கின்ற ஒரு சிரியா, பட் அது ஒரு நாடாக இல்லை. உள்ளுக்குள்ளே பல ஆட்சிகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் உடைச்சி அப்பேற்பட்டதெல்லாம் ஒன்று சேர்த்து கிரேட் இஸ்ரேல்னு கொண்டு வரணும். அது எதுக்குள்ள மேப் என்றால், நம் மோசனிடத்தில் தேவன் சொன்னது பார்க்க முடியும். உன்னுடைய ஒரு எல்லை செங்கடல், ஒரு எல்லை யூஃப்ரட்டிஸ் என்ற அந்த நதி, அதான் இந்த ஈராக்கில் ஓடுகின்ற நதி. இன்னொரு எல்லை மெடிட்ரேனியன் சி, மெடிட்ரேனியன் இந்த கடல், அதான் பெருங்கடல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எல்லை அதான் சவுதி அரேபியா, இன்றைக்கி நம்ம சொல்லுகின்ற சவுதி அரேபியா. அப்போ அவ்வளோ பெரிய இடம்தான் அப்ராமிடத்தில் யெகோவா தேவன் சொன்னதும், மோசனிடத்தில் நீங்கள் சுதந்திரிக்கக்கூடிய நாடுன்னு சொன்னதும். ஆனால் இன்றைக்கு கானான் என்ற தேசம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் முழுக்க இல்லை. அதில் கொஞ்சம் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கிட்ட கொஞ்சம் போயாச்சு. அதுதான் வெஸ்ட் பேங்க், சமாரியா என்ற பட்டணம். இப்போ அதெல்லாம் எகிப்திலிருந்து கொஞ்சம் இடம், இதெல்லாம் எடுத்து கிரேட்டர் இஸ்ரேலாக இது மாற்ற வேண்டும். நான் இந்த முறை அமெரிக்க அதிபராக வந்தால் என்னுடைய ஆட்சியில் இதை நான் செய்வேன் என்று அவர் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறார். ஐ வில் மேக் டைனி இஸ்ரேல் எ கிரேட் இஸ்ரேல் இன் வெஸ்ட் ஏஷியா. அதுக்கப்புறம்தான் இந்த மேற்கு ஆசியாவில் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும், இல்லைன்னா உண்டு பண்ண முடியாது. இந்த அரபி முஸ்லீம்கள் இஸ்ரேலும் வாழ விட மாட்டாங்க, நம்மையும் வாழ விட மாட்டாங்க. இதுதான் அவருடைய திட்டம். பிரியமானவர்களே, போன முறை அவர் மேனிஃபெஸ்டோவில் சொன்னார், நான் அதிபராக வந்தால் இந்த இஸ்ரேலினுடைய அமெரிக்கன் எம்பசி நாங்கள் ஜெருசலேமுக்கு மாற்றுவோம் என்று மாற்றினார். டெல்லவிலும் ஜெருசலேமுக்கு மாற்றினார். இன்றைக்கி யூரோப்புடைய எல்லாம் ஜெருசலேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அவர் சொல்கிறார், நான் அதிபராக வந்தால் நான் கிரேட் இஸ்ரேலாக இது மாற்றுவேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க ட்ரம்ப் சொன்னதை அங்கீகரிக்கிறார்கள். ஆமாம், இது தேவைதான். அநேக இடங்களில் இப்போ பேப்பரில், நியூஸ் பேப்பரில் நேற்று இன்றைக்கெல்லாம் அதை பற்றியில் கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஈரானிலையும் ஈராக்கிலையும் சவுதியிலையும் ஜோர்டான்லையும் இந்த யமனில் இருக்கின்ற அநேக அரபி இஸ்லாமியர்கள், ஈரானில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் சிந்தனை இருக்குது, இஸ்ரேல் பெருசானால் தான் நமக்கு நிம்மதி, இல்லைன்னா நம்மளே இவங்க வாழ மாட்டாங்க. சுன்னி சியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரங்க அழிக்க பார்ப்பாங்க, நம்மளை அழிக்கிறாங்க இவங்க. அதனால் அநேக இஸ்லாமியர்களுக்கும் அரபியர்களுக்கும் சிந்தனை இது நல்ல பிளான் என்று அவர்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குது. பிரியமானவர்களே, அப்படி வந்தால்தான்
ஞாபகம் இருக்குங்களா? போன G20 சம்மிட்டில் 5 பில்லியன் அந்த ஒரு திட்டத்தை நெத்தன்யாகு சொன்னார். பாம்பே டு சவுதி பிரிட்ஜ் ட்ரெயின் கடலில், புரியுதுங்களா? அங்கேருந்து கரைக்கு போகுது. பாம்பே டு சவுதி டு ஜெருசலேம் ட்ரெயின். அப்படின்னா பாருங்கள் இந்த திட்டம் எப்படி பிளான் பண்ணி வருகிறார்கள் என்று. இதெல்லாம் பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்படுகிறது போலதான் கிறிஸ்துவானார் உலகத்தை ஆளுகை செய்வார் 1000 வருஷம். அதற்கு முன்னாடி இப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் வர வேண்டும். அப்படி ஒரு யுத்தம் நடக்க வேண்டும். அந்த யுத்தம் தான் 3வது உலக யுத்தமாக மாறும் மகோபதிரவ காலத்தினுடைய கடைசியில். அது வரைக்கும் யுத்தங்கள் நடக்காது, உலகமெல்லாம் போராட்டங்கள் உண்டாகும் இந்த இஸ்லாமியர்களினால். அதுதான் இஸ்மாயிலை ஆஸ்வதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இவன் காட்டு கழுதை போல் இருப்பான். became a wild donkey. இவன் உலகத்துக்கு எதிராகவும் உலகம் இவனுக்கு எதிராகவும். அதுதான் பிரியமானவர்களே, சிந்தியுங்க. காலம் நிறைவேறுகிறது. இதன் மத்தியில் தான் சினிமா பாட்டு பாடி சாத்தான் ஒரு பக்கம் அழித்து கொண்டு வருகிறான். கடைசியாக நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் சரி, மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்து தான் சிருஷ்டித்த மனிதனுடைய பாபசாபத்துக்காக தானே பலியாகி அந்த பலி நிமித்தம் மனிதன் பரலோகம் போகக்கூடிய வழியை உண்டு பண்ணினார். நீ யாராக இருந்தாலும் சரி, சிருஷ்டித்த தேவன் எல்லாரையும் சமமாக சிருஷ்டித்தார். தலையிலிருந்து ஒருத்தன், தொடையிலிருந்து ஒருத்தன், காலிலிருந்து ஒருத்தன், நெஞ்சிலிருந்து ஒருத்தன், தீண்டத்தகாதவன்னு சொல்லி பஞ்சம்னு இதெல்லாம் தேவன் சிருஷ்டிக்கவில்லை. இதெல்லாம் பார்ப்பனர்கள் தங்களுடைய வயிற்றுப்பழுப்புக்கும் ஆதிக்கத்துக்காக உண்டாக்கின கட்டுக்கதைகள். ஆனால் சிருஷ்டித்த தேவன் எல்லாரையும் ஒன்றாக சிருஷ்டித்தார். எல்லாரும் அவர் அழைக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு வரலாம். ஒரே விஷயம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். பிரியமானவர்களே, மனிதனுக்காக பலியானவர். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவர் சொன்னபடியே உலகம் போய்கொண்டிருக்கிறது. காலம் சமீபிக்கிறது. சிந்தி இங்கே செயல்படுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.